வெல்கம் டு ட்ரீம் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற எபிசோட் டெய்லி மூவி அப்டேட். நேற்றுக்கு பாத்தீங்கன்னா தக்லீஃப் திரைப்படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் இருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்க இந்த சாங் கேட்டீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ஜிங்குஜா சாங் பாத்தீங்கன்னா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்கக்கூடிய ஒரு சாங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கோ பாத்தீங்கன்னா மேரேஜ் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அங்க பாத்தீங்கன்னா அந்த சாங் வரும்னு நினைக்கிறேன். கமல்ஹாசன் அண்ட் எஸ்டிஆர் இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வராங்களா இல்ல தனித்தனியா வந்து டான்ஸ் பண்றாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிற மாதிரி தான் பாடல் இருந்துச்சு. ஏஆர் ரஹ்மான் அவர்கிட்ட இருந்து அனதர் ஒரு தரமான சாங்கா இந்த ஜிங்குஜா சாங் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. எனக்கு பர்சனலா பாத்தீங்கன்னா எஸ்டிஆர் அண்ட் மல்ஹோத்ரா இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து நடுவில் டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு போர்ஷன் ஒன்று இருக்கும். அந்த டான்ஸ் போர்ஷன்ஸ்லாம் வரக்கூடிய சாங் அண்ட் அந்த லிரிக்ஸ் டான்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சு. அந்த கமல்ஹாசனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் ஒன்று போடுற மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டா இருந்துச்சு. ஸோ ஓவராலா இந்த ஜிங்குஜா சாங் பார்த்து ஏஆர் ரஹ்மான் அவர்கிட்ட இருந்து அனதர் ஒரு தரமான சாங்கா அமைஞ்சிருக்கு. இந்த பாட்டை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த தக்லீஃப் திரைப்படத்துல இருந்து ஆடியோ லான்ச் பாத்தீங்கன்னா மே 16 நடத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. இந்த படத்துல இருந்து அடுத்த அப்டேட் என்ன வரப்போகுது, அது எப்போ வரப்போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தளபதி விஜய் அவருடைய ஜனநாயகம் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம். இந்த படத்தோட ஷூட்டிங்கை பத்தி லேட்டஸ்டா ஒரு நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. மே 5 படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து கிடைச்சிருக்கு. நியூஸ் கேட்ட வந்து தளபதி ஃபேன்ஸ்ல ரொம்ப சோகமா இருக்காங்க. சோ தளபதியோட கடைசி திரைப்படம் கடைசி நாள் ஷூட்டிங் பாத்தீங்கன்னா மே 5 நடக்க போகுது. சரி, இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாத்தீங்கன்னா ஜூன் 23 தளபதியோட பர்த்டே ஸ்பெஷலா ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க அப்படின்னு நியூஸ் நம்ம சொல்லியிருந்தோம். சரி, இப்போ வர நியூஸுமே அதான். தளபதியோட பர்த்டே ஸ்பெஷலா கண்டிப்பா ஒரு அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நேற்றுக்கு பாத்தீங்கன்னா ரெட்ரோ திரைப்படத்துல இருந்து ட்ரெய்லர் கட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெய்லருக்காக ஒரு டெடிகேட்டட் வீடியோ நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணியாச்சு. அந்த வீடியோவை இன்னும் பார்க்காதங்க, லிங்க் கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு சில டீடைல்ஸ் தான் சொல்லி இருந்திருப்போம். அதுல மிஸ் ஆன ஒரு சில டீடைல்ஸ்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த படத்துல சூர்யா ஃபைட் பண்ற நிறைய காட்சிகள் இருக்கு. கண்டிப்பா படத்துல பாத்தீங்கன்னா ஃபைட் சீன்ஸ்ல டிஃபரெண்டா சூப்பரா இருக்கும் அப்படிங்கறத நேத்துக்கு போட்ட வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம். அதுல சூர்யாவோட அந்த ரைட் ஹேண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாவும் டிஃபரெண்டாவும் இருக்கிற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. படத்துலயுமே பாத்தீங்கன்னா இப்போ டிஃபரெண்டா தான் காமிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். கையை பாத்தீங்கன்னா சுத்தி அடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அவரோட ஹேண்டே பாத்தீங்கன்னா வித்தியாசமா போற மாதிரி காமிக்கிறாங்க. இதை வச்சு பார்க்கும்போது சூர்யாவோட அந்த ரைட் ஹேண்ட் பார்த்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க போது அண்ட் ஆல்சோ டிஃபரெண்டாவுமே இருக்க போகுது. கார்த்திக் சுப்பராஜ் பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் டிஃபரெண்டா இருக்கிற மாதிரி கதை எழுதிருக்காருன்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு சூர்யாவோட ஃபேன்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால என்ன சொல்றாங்கன்னா, அதாவது லோகேஷ் கனகராஜ் சொல்ற மாதிரி போடுறாங்க போஸ்ட்லாம். அதாவது லோகேஷ் கனகராஜ் சார், நீங்க ஆமீர் கானை வச்சு படம் எடுங்க, ஆனா இரும்பு கை மாயவி ப்ராஜெக்ட் வந்து எடுக்காதீங்க, இரும்பு கை மாயவி வந்து சூர்யா வச்சு எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் இரும்பு கை மாயவி ப்ராஜெக்ட் வந்து சூர்யா பண்ண வேண்டியது இப்ப பாத்தீங்கன்னா ஆமீர் கான் கிட்ட போக போகுது. கைதி 2 திரைப்படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா ஆமீர் கான் கூட இரும்பு கை மாயவி ப்ராஜெக்ட் லோகேஷ் பாத்தீங்கன்னா பண்ண போறாரு. ட்ரெய்லர்ல இந்த மாதிரி சூர்யாவோட ஹேண்டை பார்த்த உடனே சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் லோகேஷ் கனகராஜ்ட்ட இரும்பு கை மாயாவி ப்ராஜெக்ட் நீங்களே எடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. சூர்யா வச்சு அந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் எடுத்தா சூப்பரா இருக்கும். ஆனா ஃபியூச்சர்ல கண்டிப்பா பாத்தீங்கன்னா சூர்யா லோகேஷ் காம்போல ஒரு படம் கண்டிப்பா வரும். ஆனா எந்த ப்ராஜெக்டா இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா சூர்யா பூஜா 2 பேரும் நிக்கிற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. அவங்களோட வீட்டுல வந்து இருக்கிற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. அண்ட் இவங்க 2 பேருக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா சூர்யாவோட பழைய போட்டோ இருக்கிற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. சூர்யா வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தபோது அவருக்கு எந்த மாதிரி லுக் இருந்துச்சோ அந்த மாதிரி லுக் பாத்தீங்கன்னா பிளேஸ் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அந்த ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்து நல்லா இருந்துச்சு. இந்த ரெட்ரோ திரைப்படம் நடக்கிற பிளேஸே பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான பிளேஸா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். கண்டிப்பா தமிழ்நாடு வந்து கிடையாது. தமிழ்நாடு தாண்டி ஏதோ ஒரு தீவுல நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாவே ட்ரெய்லர்ல பார்க்கும்போது ஏதோ ஒரு தீவுல நடக்கிற மாதிரி தான் கதை வந்து தெரியுது. மூவி டீம் பாத்தீங்கன்னா அந்தமான்ல போய் தான் ஷூட்டிங்லாம் எடுத்தாங்க. படத்தோட கதைக்களமும் அந்தமான் இருக்கிற மாதிரி தான் காமிக்க போறாங்களா அல்லது வேற எதுவும் பிளேஸ் வந்து காமிக்க போறாங்களா அப்படிங்கிறது தெரியல. படம் வந்தாதான் நம்மளுக்கு தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ட்ரெய்லர் கட்ல பாத்தீங்கன்னா சூர்யா வந்துட்டு ஜெயில இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர்ஸ் வந்து காமிச்சிருந்திருப்பாங்க. அங்கதான் பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடி போவே சாங்குமே வரப்போகுது. மேபி எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா சூர்யா வந்துட்டு இந்த பிரச்சனை எல்லாம் வேணாம், நம்ம திருந்தி வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருந்தறக்காக கூட ஜெயிலுக்கு போயிருக்கலாம். செஞ்சு தப்பா ஊத்திட்டு ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுப்பிச்சுட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சூர்யா போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ குட் பேட் அக்லி திரைப்படத்துல ஏகே வந்துட்டு எப்படி செஞ்சு தப்பெல்லாம் ஊத்திக்கிட்டு ஜெயிலுக்கு போய் திருந்தி வருவாரோ அந்த மாதிரி சூர்யாவுமே பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வர மாதிரி இருக்கலாம். அங்கேயுமே பாத்தீங்கன்னா வில்லன்கள்லாம் வந்துட்டு ஆளுங்களை அனுப்புறாங்க. ஜெயிலுமே பாத்தீங்கன்னா சண்டை போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஜெயிலுக்கு போயுமே சூர்யாவை தெரிந்து விட மாட்டேங்கிறாங்களா அல்லது
கதை எப்படி கொண்டு போக போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ நாசரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு போர்ஷனுக்கு வந்துட்டு போற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. இவரோட கேரக்டர் எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது கிளியரா தெரியல. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஃபைட்லாம் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இல்லையா, அந்த ஃபைட் சாம்பியன்ஸ்லாம் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் எப்படி உருவாச்சு, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் யார் நடத்தினா அப்படிங்கிற மாதிரியான ஃபிளாஷ்பேக் ஒன்று காமிக்கலாம். அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல நாசர் வர மாதிரி இருக்கலாம்னு தான் நினைக்கிறேன். அண்ட் இந்த டேலோட லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா சூர்யா வந்துட்டு ரிப்பீட்டட்ல ஒரு டயலாக் ஒன்று பேசுற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. தட்னா பொழந்துரும், தட்னே பொழந்துருச்சு, தட்னா பொழந்துரும், தட்னா பொழந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ரிப்பீட்டட் டயலாக் பேசுற மாதிரி வச்சிருந்திருப்பாங்க. ஸோ மேபி இந்த டயலாக் பார்த்தீங்கன்னா படம் முழுக்கவே வர மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துல சூர்யாவோட அந்த சிக்னேச்சர் டயலாக்கா இது இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா இந்த மாசான சென்ஸ்ல எல்லாம் இந்த டயலாக் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதே எல்லாம் தான் நேற்றுக்கு நான் போட வீடியோல நான் மிஸ் பண்ண ஒரு சில ஹிடன் டீடைல்ஸ். ஸோ இதை தாண்டி நீங்க எதுவும் டீடைல்ஸ் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆக்டர் எஸ்கே உடைய மதராசி திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு ரீசெண்டா தான் படம் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மதராசி திரைப்படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ரிலீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்ல ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த பாடல பார்த்தீங்கன்னா அனிருத்தா பாடியிருக்காராமா. ஸோ அனிருத்தாவுடைய அனதர் ஒரு தரமான சாங்கா அது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அனிருத்தாவில் எஸ்கேக்குனால ஒரு தரையான வைப் மெட்டீரியல தான் பாட்டு போடுவாரு. ஸோ அந்த வகையில இந்த பாடல் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மதராசி திரைப்படத்துல இருந்து அடுத்த அப்டேட் எப்போ வர போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் STR STR 14 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஏப்ரல் 16ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண வேண்டியது நம்ம கூட சொல்லியிருந்தோம். ஆனா பாத்தீங்கன்னா ஷூட்டிங் வந்து டிலே தான் ஆச்சு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தகவல் திரைப்படத்தோட பிரஸ் மீட் வந்து நேற்றுக்கு நடந்து இருந்துச்சு. ஸோ STR பாத்தீங்கன்னா இந்த பிரஸ் மீட்ல கலந்துக்கணும். அதனால பாத்தீங்கன்னா பூனேக்கு இந்த STR 14 திரைப்படத்தோட ஷூட்டிங்க்கு அவரால் போக முடியல. ஆனா படத்தோட என்டையர் காஸ்டிங் கூடமே பாத்தீங்கன்னா பூனேக்கு போயிட்டாங்க. STRமே பாத்தீங்கன்னா நீ கிளம்பி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த STR 14 திரைப்படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா நாளைக்கு இல்லைன்னா 4 நாளைக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி லேட்டஸ்டா நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு STRமே பாத்தீங்கன்னா லாங் ஹேர் ஒன்று வளர்த்திருந்தாரு, அதை பார்த்தா கட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் ஆல்சோ பர்த்டே எடுத்துட்டு கிளீன் ஷேவ்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்த படத்துல STR லுக்கு பாத்தீங்கன்னா பழைய வில்டேஜ் லுக்ல தான் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ லுக் வைஸ் பார்த்து நல்லா எங்க இருக்கக்கூடிய கேரக்டர் வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஹேர்ல கட் பண்ணிட்டு கிளீன் ஷேவ்ல இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா STR ஒரு காலேஜ் ரவுடியா தான் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த STR 14 திரைப்படத்தை பத்தி லேட்டஸ்டா ரூமருமே ஒன்று போயிட்டு இருக்கு. இந்த திரைப்படத்துல கயாடு லோஹர் தான் ஹீரோ ரோல் பிளே பண்ண போறாங்க அப்படிங்கறத ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கயாடு லோஹருக்கு பால் முருனால் டாக்கூர் தான் ஹீரோ ரோல் பிளே பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் கிடைச்சிருக்கு. ஆனா நியூஸ் பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் கிடையாது, முழுக்க ரூமர் தான். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கயாடு லோஹர் முருனால் டாக்கூர் இவங்க ரெண்டு பத்தில யாராச்சும் ஒருத்தவங்க நடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. அண்ட் ஃபைனலைஸ் தான் கயாடு லோஹர் தான் நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா முருனால் டாக்கூர் நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ படத்தோட ஹீரோனா யார் இருக்க போறா அப்படிங்கிறது கூட சீக்கிரமே நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து 4 நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் ஏகேவுடைய குட் பேட் அக்லி திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேற்றுக்கு அஃபிஷியலா ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த குட் பேட் அக்லி திரைப்படம் பார்த்தீங்கன்னா 200 crore கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ வேர்ல்டு வைட் கிராஸ் பார்த்தீங்கன்னா 200 crores அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆகி இத்தனை நாள் ஆகுது, இப்பதான் பார்த்தீங்கன்னா 200 crore கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 300 அல்லது 400 எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா 200 தான் கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் வந்து படத்துக்கு டைம் இருக்கு. ஸோ ஃபைனல் காஸ்டிங்ல படம் எவ்வளவு கலெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் சேனல் கிராமோடைய வீரதீர சூரன் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தியேட்டர்ல பயங்கரமான ஹிட் ஆயிடுச்சு. அடுத்தது OTTல வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஏப்ரல் 24ஆம் தேதி அமேசான் பிரைம்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ தியேட்டர்ல ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் OTT ரிலீஸ்க்கு அப்புறமா இந்த படத்துக்கு எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட். இந்த டேஸ் சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் மற்றும் சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.